கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 13வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேவஜனங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லுது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இதை மட்டும் சொல்லியிருந்தா ஆண்டவர் அன்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை நம்மால் சரியாய் உணர்ந்து கொள்ள முடியாது. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. இதோடு கூட சேர்த்து ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். அதுதான் நான் உங்களிடத்தில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது தேவன் நமக்கு தருகிற புதிதான கட்டளை. தேவர்களாகி நாம் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். இப்ப நமக்கு தோணும், ஆமா நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கிறோம், அன்பா இருக்கிறோம் அப்படின்னு தோணும். ஆனா ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். தேவன் நம்ம இடத்தில் அன்பா இருக்கிறார், அதே போல நாமும் மற்றவர்களிடத்தில் அன்பா இருக்க வேண்டும். இதற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. ஆனா இந்த நாள்ல தேவன் நம்மேல் பாராட்டின அன்பிலே ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் எப்பொழுது நம்மேல் அன்பா இருக்க துவங்கினார்? உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்றுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது. நாம் தோன்றுவதற்கு முன்பதாகவே, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை முன்குறித்து நம்மை அவர் அழைத்து நம்மை அவருடையவர்களாய் அவரோடு கூட நித்தியமாய் வாழும்படியாய் அவர் தெரிந்து கொண்டதினால், நம்மேல் அவர் வைத்த திட்டத்தினால், நோக்கத்தினால் தேவர்களாகி நம்மை விலையேற பெற்ற ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த அவர் சித்தம் வைத்ததினால் இன்று நாம் அவருடைய சமூகத்தில் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாய் விடுதலையோடு ஆராதிக்கிறோம். இது எல்லாமே தேவன் நம்மேல் வைத்த அன்பினால். எப்பொழுது? உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் நம்மை முன்குறித்தார். நம்மை அன்பு வைத்து நம்மை முன்குறித்தார். இன்னொரு காரியத்தின் வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். இந்த நாள்ல இந்த காரியத்தை குறித்து தான் தேவன் நம்மோடு கூட பேச போகிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அல்ல தேவன் நம்மேல் அன்பு வைத்தது. நாம் பாவிகளாய் இருக்கையில், சொல்ல போனா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நாம் எப்படி இருப்போம் என்று தேவனுக்கு தெரியும். எரேமியா 1:5 அதைதான் சொல்லுகிறது. நீ உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நான் உன்னை அறிந்தேன், நீ உன் தாயின் கருவிலிருந்து வெளிப்படும் முன்னமே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். அது மாத்திரமல்ல, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டு பிறக்க வைத்தேன் என்று தேவன் சொல்லுகிறார். தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், சகலத்தையும் அறிந்தவர். பாவத்திலிருந்து விடுதலையான பிற்பாடு ஆண்டவர் நம்மளை நேசிச்சாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது நம்முடைய மதியினம். நாம் பாவிகளா இருக்கையிலே தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு. அதனால்தான் நாம் பாவத்திற்குள்ளாக, பிசாசின் கிரியைகளுக்குள்ளாக, உலகத்திற்குள்ளாக உழன்று கொண்டிருக்கும் பொழுது எந்த காரியமும் நம்முடைய ஜீவனை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாத்தார். ஏன்னா நம்மை அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இப்படி பாவியாகவே என்னுடைய பிள்ளை போயிட மாட்டா அப்படின்னு சொல்லி அவர் அறிந்திருந்ததுனால அவர் நம்மை கைவிடாமல் கரம் பிடித்து நடத்தினார். இந்த காரியங்கள் எல்லாம் இந்த நாள்ல தேவன் எதற்காக நமக்கு உணர்த்துகிறார் தெரியுமா? தேவர்களாகி நாம் நம்மிலே தேவன் பாராட்டின இந்த அன்பை உணர்ந்து நாம் மற்றவர்களிடத்துல எப்படி அன்பு செலுத்த வேண்டும் தெரியுமா? பரிசுத்தவான்களா இருக்கும் பொழுது மட்டுமல்ல, பாவிகளா இருக்கும் பொழுதும் தேவர்களாகி நாம் அவர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அவங்க திருந்தட்டும், அவங்க ரட்சிக்கப்படட்டும், அதன் பிற்பாடு நான் அன்பு செலுத்துறேன் அப்படி அல்ல. நமக்கு விரோதமாய், நமக்கு எதிராய் தீமையான காரியங்களை செய்தாலும் தேவர்களாகி நாம் அவர்களிடத்தில் தேவன் நம்மேல் வைத்த அன்பை போலவே நாமும் அவர்களை நேசிக்கிற அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உடையவர்களாய் அவர்கள் மேல் அன்பு செலுத்த வேண்டும். அதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நாம் பாவிகளாயிருக்கையில் தேவன் நம்மேல் வைத்த அன்பு
நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வெளிப்பட்டது தெரியுமா? தேவன் நம்மை கைவிடவில்லை. தேவன் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசினார். தேவன் நம்மை பாதுகாத்தார். தேவன் நமக்கு நன்மையை செய்தார். அவருடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் நம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசினார். இதே போலதான் ஒருத்தங்க பாவிகளா இருக்கிறாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத கிரியை நடப்பிக்கிறாங்க, சொல்லப்போனா நமக்கு எதிராக செயல்படுறாங்க, நமக்கு விரோதமாய் நம்முடைய ஜீவனை சேதப்படுத்தத்தக்கதாய் அவர்களுடைய கிரியை இருக்கிறது என்று நாம் அறிந்து கொண்டோமேனால், முதலாவது தேவ பிள்ளைகளாகி நாம் செய்ய வேண்டியது அவர்களுக்காக ஜெபிக்கணும். அவர்களும் காக்கப்பட தேவனிடத்தில் எப்படி நமக்காக தேவன் வாக்கு கடக்காத பெருமூச்சலோடு வேண்டுதல் செய்தாரோ அதே போல அவர்களும் அவர்களுக்கென தேவன் நியமித்த ரட்சிப்பின் நாள் வரும் வரைக்கும் காக்கப்பட நாம் ஜெபிக்கணும். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அன்பு அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் நம்முடைய கிரியைகள் இருக்கணும். அவர்களுக்கு விரோதமாய் நாம் செயல்படக்கூடாது. எவ்வளவுதான் நமக்கு விரோதமாய் மற்றவர்கள் செயல்பட்டாலும் நாம் எந்த ஒரு காரியத்திலும் யாருக்கு விரோதமாகவும் செயல்படக்கூடாது. என்ன எக்ஸ்ட்ரீம் போனாலும் நம்முடைய தேவன் நம்மை பாதுகாப்பார். தேவன் துன்மார்க்கனின் கரத்திலே நீதிமானை ஒருபோதும் ஒப்பு கொடுக்க மாட்டான். அந்த ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கணும். நான் அவங்கள பழி வாங்குறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது. தேவ பிள்ளை ஒரு நாளும் தனக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை தேவன் தன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தால் கூட அவங்களுக்கு விரோதமாய் தன்னுடைய கரத்தை நீட்டக்கூடாது. தாவீதின் வாழ்க்கையில அதை நம்ம பார்க்கலாம். தன்னுடைய கரத்திலே தேவனை சவுலை 2 விசை ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்தும் தேவன் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேல் நான் என் கரத்தை போட மாட்டேன் என்று சொல்லி அப்பொழுதும் அவன் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். இதே போல நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சூழ்ந்திருக்கிற மனிதர்களோ உறவினர்களோ நண்பர்களோ யாரா இருந்தாலும் நமக்கு விரோதமாய் தீங்கு செய்தார்களே ஆனால் அவர்களை தேவனை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது. நம்முடைய கரத்தை துணிகரமாய் நீட்டக்கூடாது. ஏன் தெரியுமா? வேதம் தெளிவாய் சொல்கிறது, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். நம்ம என்ன பண்ணணும்? சும்மா இருப்போம். கர்த்தர் பார்ப்பார் நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பார்ப்பார். நம்முடைய சுய பலத்தை நம்புறோமா, கர்த்தரை நம்புறோமான்னு சொல்லி எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே நீர் எனக்காக செயல்படும் என்று சொல்லி அவர் சமூகத்துல அவரை சார்ந்து தேவர்களாகி நாம் நமக்கு தீமை செய்தாலும் நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற மனிதர்களா இருந்தாலும் தேவன் நம்மை பாராட்டின அன்பை உணர்ந்து, நாம் பாவிகளா இருக்கையில் அவர் நம்மை வைத்த அன்பை உணர்ந்து அவர்களுக்காக ஜெபித்து நம்மை பகைக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக தேவர்களாகி நாம் நம்முடைய பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நாம் பூரண சர்க்குணர்களாக அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களும் பாதுகாக்கப்பட தேவ சமூகத்துல மன்றாடுவோம். தேவனுடைய அன்பை அவர்கள் ருசிக்கத்தக்கதாக ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தாலும் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட நல்மனம் பொருந்துபடியார் தேவன் கிருபை செய்வார் என்பதை உணர்ந்து தேவர்களாகி நாம் சத்துருக்களும் நம்மோடு கூட நல்மனம் பொருந்தத்தக்கதாக நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க தேவன் சொன்ன பிரகாரமே தேவன் நம்மேல் வைத்த அன்பை போல நாம மற்றவர்களுக்கு அன்பு செலுத்த அவர்களுக்காக ஜெபிப்போம். ஜெபம் என்பது எல்லா உதவியை காட்டிலும் பெரிய உதவி. நம்மை சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்கிறவர்களாய் நம்மை பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாய் தேவர்களாகிய நாம் நமக்கு எதிரான கிரியைகளை நடப்பிக்கிற அப்படிப்பட்ட சத்துருக்களால் பயன்படுத்தப்படுகிற மனிதர்களும் தேவன் நம்மோடு கூட இருப்பதை அறிந்து தேவனுடைய அன்பை ருசிக்கிறவர்களாய் மாற, கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற, கர்த்தருக்குள் தேவஜனமாகி நம்மையும் நேசிக்க நம் பட்சத்தில் வர நம்மோடு கூட நல்மனம் பொருந்த தேவ பிள்ளைகளாகி நாம் தேவன் நம்மை நேசித்தது போல தேவன் நம்மை பாராட்டின அன்பை போல நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களிடத்தில் அன்பு செலுத்தி ஒவ்வொரு நாளும் இந்த புதிய உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற தேவ பிள்ளைகளால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழும்படியாக நாம் நம்மை முழுமையாக கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமும் பிறகு ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.